வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது சிபிஐ. பீகார், குஜராத்தில் மோசடி செய்து கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை. முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதால் வெளியூர்களுக்கு தேர்வெழுத சென்ற மருத்துவர்கள் அவதி. நுழைவுத் தேர்வை நடத்த தகுதியற்ற அமைப்பாக தேசிய தேர்வு முகமை மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசின் மையப்படுத்தப்பட்ட கல்வி முறையின் தோல்வி, முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு என கண்டனம். ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை நம்பிக்கை இழக்கச் செய்துவிட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வசூல் ராஜா திரைப்பட பாணியில் பீகார், குஜராத்தில் நடந்த நீட் முறைகேடு பற்றி திடுக்கிடும் தகவல்கள். வினாத்தாள் கசிவு மூலம் பயனடைந்த 17 மாணவர்கள் அதிரடி தகுதி நீக்கம். செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். திருச்செந்தூரில் கடலில் குளித்தபோது காணாமல் போன சுற்றுலா பயணியின் தங்கச் சங்கிலி 5 மணி நேரத்திற்கு பின்பு மீட்பு. சிப்பி அடிக்கும் தொழிலாளர்களுடன் இணைந்து 5 சவரன் தங்கச் சங்கிலியை மீட்ட கடலோர பாதுகாப்பு குழுமத்தினருக்கு பாராட்டு. பீகாரின் சம்பரன் மாவட்டத்தில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 3 பாலங்கள் இடிந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை தொடங்கியுள்ள சிபிஐ முதல் வழக்கை பதிவு செய்துள்ளது. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த சிபிஐக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் பரிந்துரைத்தது. இதனை ஏற்ற ஒன்றிய அரசு நேற்று சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைத்த சில மணி நேரத்தில் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற ஜூன் 4ஆம் தேதி திடீரென தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தொடர்பாக சிபிஐ விசாரிக்கும் என்று தெரிகிறது. சதித்திட்டம், ஏமாற்றுதல், ஆள் மாறாட்டம், நம்பிக்கை மோசடி, தடயங்களை அழிக்க முயன்ற மாணவர்கள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் வெறும் 8 மாணவர்கள் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது குறித்து சிபிஐ விசாரிக்க உள்ளது. இதற்கு பின்னணியில் உள்ள கும்பல்கள் குறித்து விசாரிக்க உள்ள சிபிஐ ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கையில் எடுப்பதோடு கைதானவர்களையும் காவலில் எடுத்து விசாரிக்கவிருக்கிறது. நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையில் கருப்பு ஆடுகள் உள்ளனவா என்ற கோணத்திலும் சிபிஐ விசாரிக்கும் என்று தெரிகிறது. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு மாணவர்கள், பெற்றோர் மற்றும் மருத்துவர்கள் மத்திய பாஜக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மார்ச் 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிலையில் அடுத்த மாதத்திற்கு மாற்றப்பட்டு பின்னர் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தேர்வு எழுத மாணவர்கள் தயாரான நிலையில் நேற்றிரவு 10 மணிக்கு திடீர் என தேர்வை ஒத்திவைப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்தது. இதற்கு மருத்துவர்களும் மாணவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைத்திருப்பதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. ஓராண்டாக படித்து தேர்வுக்கு தயாரானதுடன் அண்டை மாநிலங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு ஒரு நாள் முன்பாகவே சென்று தங்கிய நிலையில் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு மனவேதனையை ஏற்படுத்தி இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எக்ஸாம் போகலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கும்போது ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் ட்ராவலு, அதுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு, அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஒரு வருடமாக எக்ஸாமுக்குன்னு படித்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான். நாங்கள் தான் வந்து எல்லாரையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ எங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஒரு எக்ஸாம் வந்து படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது 1 இயராக
ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் ஹெல்த்து வந்து ஒழுங்காக பார்த்துக்காம படிப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு சைடில் ஃபினான்ஷியலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இத்தனையும் மீறி எக்ஸாம் ரெடியாகி வெயிட் பண்ணி உட்காந்தா நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை கண்டித்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் மருத்துவர்களும் மாணவர்களும் போராட்டம் நடத்தினர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் திரண்ட மருத்துவ மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். கருணை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு மறு தேர்வு நடத்துவதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். நுழைவுத் தேர்வை நடத்த தகுதியற்ற அமைப்பாக தேசிய தேர்வு முகமை மாறிவிட்டதை இந்த அறிவிப்பு வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் விமர்சித்துள்ளார். ஒன்றிய அரசுக்கு தேசிய தேர்வு முகமைக்கு நாடு தழுவிய முறையில் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு திறமை இல்லை, ஆற்றல் இல்லை என்பதை காட்டுகிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு அந்தந்த மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கையை நடத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும். சிலர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். முறைகேடு நடந்திருந்தால் தான் இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இந்த முறைகேடு நடந்திருக்கும் போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் தேவையா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நீட் பிஜியே தேவை இல்லாத போது நெக்ஸ்ட் எக்ஸாமே வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அது நடைபெற முடியல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிக முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் நீட்டை பொறுத்த வரைக்கும். முதுநிலை நீட் தேர்வுக்காக ஒவ்வொருவரும் 100 முதல் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காத்திருந்த நிலையில் 10 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்வு ஒத்திவைப்பு என்ற அறிவிப்பு மனவேதனையை அளிப்பதாக தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முறையை முடிவுக்கு கொண்டு வந்து அந்தந்த மாநில மருத்துவ கல்வி இயக்குநரகங்கள் மூலம் தேர்வை நடத்த வேண்டும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் அகிலன் வலியுறுத்தியுள்ளார். பாஜக ஆட்சியில் கல்வித்துறை சீரழிந்து விட்டதாக சாடியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதே இதற்கு சான்று என்று தெரிவித்துள்ளனர். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மோடி அரசு பயனற்ற அரசாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மோடி அரசின் கீழ் கல்வித்துறை சீரழிந்து கிடப்பதற்கு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு மேலும் ஒரு உதாரணம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். வினாத்தாள் கசிவின் மூலம் கல்வி மாஃபியா கும்பல் முன் மோடி அரசு செயலற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மத்திய பாஜக அரசு மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்வு சில மணி நேரங்களுக்கு முன்பு திடீர் என ஒத்திவைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த முடிவு ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை ஆழ்ந்த விரக்தியில் தள்ளி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர் ஒருங்கிணைந்த தேர்வு முறையின் தோல்வியை இது காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். இந்த மோசடி வெளிவரும் தருணத்தில் சிறந்த எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் தொழில்முறை படிப்புகளுக்கு நியாயமான சமமான தேர்வு முறையை முடிவு செய்ய மாநிலங்களுக்கான உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி மாணவர்களின் நலனையும் மனநிலையையும் சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தேர்வை ஒத்திவைத்தது தவறான அணுகுமுறை என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு வலியுறுத்தியுள்ளது. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதற்கான உண்மையான காரணத்தை மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வுக்கான கேள்வித்தாளை முன்கூட்டியே கசியவிட்ட கும்பல் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படபாணியில் ஆள்மாறாட்டம் செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது. அதற்கென செயல்படும் தேர்வு மாஃபியா கும்பலைச் சேர்ந்த முக்கிய புள்ளியான ரவி அத்ரி சிக்கிய நிலையில் அவரது கூட்டாளி சஞ்சீவ் முக்கியா நேபாளத்திற்கு தப்பிவிட்டார். பின்னணி என்ன? கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில்
பீகார், குஜராத், ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் தேர்வுத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சஞ்சய் துக்காராம் ஜாதவ் மற்றும் ஜலீல் உமர் கான் பதான் ஆகியோர் நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவு வழக்கில் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. அவர்கள் ஜில்லா பரிஷத் பள்ளியில் பாடம் கற்பித்து வந்தனர் மற்றும் லத்தூரில் தனியார் பயிற்சி மையங்களையும் நடத்தி வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். தேவைப்பட்டால் மீண்டும் அழைக்கப்படுவார்கள் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மருத்துவ நுழைவுத் தேர்வில் இருட்டடிப்பு ஏற்படுத்தி முன்கூட்டியே கேள்வித்தாளை கசியவிட்ட கும்பலின் பின்னணியில் ரவி ஆத்ரி என்பவர் மூளையாக செயல்பட்டதாக காவல்துறை நம்புகிறது. இந்த நெட்வொர்க் சமூக ஊடக தளங்கள் வழியாக கசியவிடப்பட்ட வினாத்தாளை பெறுவதிலும் விநியோகிப்பதிலும் நிபுணத்துவம் பெற்றது. உத்தரவாதமான வெற்றிக்காக அதிக விலை கொடுக்க விரும்பும் ஆர்வலர்களை குறிவைத்து பணம் வசூலித்துள்ளனர். முந்தைய தேர்வுத்தாள் கசிவுகளில் ஈடுபட்டதற்காக ஏற்கனவே பிரபலமடைந்த அத்ரி பல்வேறு மாநிலங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டு சிக்காமல் செயல்பட்டவராவார். இவர் தேர்வு மாஃபியா கும்பலுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி வலம் வந்துள்ளார். பொதுவாக தேர்வுக்கு ஒரு நாள் முன்னதாகவே தேர்வுத் தாள்களை பெறுவதும் சமூக ஊடகங்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு பணம் செலுத்தும் வகையில் அவற்றை விரைவாக பரப்புவதும் அத்ரியின் செயல்பாடாகும். நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு பதிலாக வேறு நபர்களுக்கு அதிக பணம் கொடுத்து வசூல் ராஜா MBBS படபாணியில் தேர்வெழுத வைத்ததும் தெரிய வந்துள்ளது. 2007ஆம் ஆண்டு மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயார்படுத்துவதற்காக ரவி அத்ரியின் பெற்றோர் அவரை ராஜஸ்தானின் கோட்டாவுக்கு அனுப்பினர். பல வருட முயற்சிக்கு பின் அவர் 2012இல் தேர்வில் தேர்ச்சி பெற்று PGI ரோட்டக்கில் படிப்பில் சேர்ந்தார். ஆனால் அவர் 4வது ஆண்டில் படிப்பை நிறுத்திவிட்டார். அதற்குள் அவர் தேர்வு மாஃபியாவுடன் தொடர்பு கொண்டதாகவும் மற்ற தேர்வர்களுக்கு பினாமியாக அமர்ந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர். கசிந்த வினாத்தாள்களை மாணவர்களிடையே பரப்புவதில் அவர் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கினார். தேர்வு முறைகேடு கும்பலில் சஞ்சீவ் முகியா என்பவரும் முக்கிய புள்ளியாக செயல்பட்டுள்ளார். நீட் தேர்வுத்தாள் கசிவு மைய நபராக அவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அவர் தொடர்புள்ள இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். முகியாவின் குடும்பத்தினரும் குற்ற பின்னணி உடையவர்கள். அவரது மகன் BPSC நடத்திய 3ஆம் கட்ட ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வுக்கான வினாத்தாள்களை கசியவிட்டது தொடர்பான புகாரில் கைதானவர். காவல்துறைக்கு ஆட்சேர்ப்பு தேர்வுகளில் தொடங்கி ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் வரை நெட்வொர்க் அமைத்து முறைகேட்டில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சஞ்சீவ் முகியா நேபாளத்துக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. எனவே அவரை வளைப்பதில் புலனாய்வு அமைப்பினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் நாடு தழுவிய அளவில் நடைபெற்ற போட்டித் தேர்வில் இந்த கும்பல் அரங்கேற்றிய மோசடி குறித்த விசாரணை தீவிரமடைந்திருப்பதோடு அவர்கள் மீது ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர் மழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த 2 வாரங்களாக மழை இல்லாததால் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கெவி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. வார விடுமுறை தினம் என்பதால் வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக காலை முதலே கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை விட நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் முக்கியமானது என்பதால் திமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடக்கவுள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட நேமூர், எசாலம், எண்ணாயிரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பிரச்சார இடங்களுக்கு சென்ற வேட்பாளருக்கும் அமைச்சருக்கும் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
பின்னர் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை விட நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் முக்கியமானது என்பதால் திமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் 40க்கு 40 இடங்களையும் வெற்றி பெற செய்து ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தந்தார்களோ அந்த தேர்தலோட இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். நாடே எதிர்பார்க்கிற தேர்தல் இந்த தேர்தல். அதனால் இந்த தேர்தலில் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் தாமோ அன்பரசனுடன் இணைந்து திமுக கூட்டணி கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 39 மக்களவை உறுப்பினர்களும் நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பதவியேற்றதை தொடர்ந்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் 2 நாட்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர். மக்களவை இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக எம்பி பரத் ருஹரி மகதாப் முன்னிலையில் மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள உள்ளனர். முதலில் பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அமைச்சர்களும் பின்னர் அகர வரிசைப்படி மாநில வாரியாக உறுப்பினர்களும் பதவியேற்பு உறுதிமொழி ஏற்க உள்ளனர். அதன்படி நாளை மறுநாள் பிற்பகலில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து 26ஆம் தேதியன்று மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. 18வது மக்களவையின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் 27ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்துவார். மறுநாள் தொடங்கும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து ஜூலை 3ஆம் தேதி பிரதமர் மோடி உரை நிகழ்த்த உள்ளார். நாடாளுமன்றத்தில் மிகவும் மூத்த உறுப்பினரான கேரளாவின் குடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யாமல் விட்டது நீட், யுஜிசி நெட் தேர்வு முறைகேடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 6 மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட தாம் ரயில் நிலையத்தின் சுற்றுச்சுவர் முதல் மழைக்கே தாக்குப்பிடிக்காமல் இடிந்து விழுந்துள்ளது. அயோத்தி நகரில் அமைக்கப்பட்ட தாம் ரயில் நிலையத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்தார். நேற்று அயோத்தியில் மழை பெய்த நிலையில் தாம் ரயில் நிலையத்தில் உள்ள 200 மீட்டர் நீளம் கொண்ட பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர் திடீர் என இடிந்து விழுந்தது. இந்த ரயில் நிலையம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட பிறகு வெறும் 2 மாதங்களுக்குள் சிதிலமடைய தொடங்கியது. குப்பைகள் சிதறிக் கிடந்த தரைகள், அழுக்கேறிய சுவர்கள் மற்றும் நிரம்பி வழியும் குப்பை தொட்டிகளை பார்த்த பலர் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்களை பதிவு செய்தனர். தற்போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருப்பதை உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதுதான் பாஜகவின் வளர்ச்சியடைந்த இந்தியா மாடல் என்று அவர் கிண்டல் செய்துள்ளார். கோடிகளை குட்டி கட்டப்பட்ட அயோத்தி தாம் ரயில் நிலையத்தின் சுற்றுச்சுவர் ஒரு மழைக்கே தாக்குப்பிடிக்காமல் 6 மாதங்களுக்குள் இடிந்து விழுந்துள்ளது என்று சாடியுள்ளார். இதற்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குஜராத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே நீட் தேர்வில் முறைகேடு நடந்து வந்தது போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் கோத்ராவில் நீட் தேர்வு மையமாக இருந்த ஜலராம் பள்ளியின் முதல்வர் மகாவீர் பிரசாத் சர்மா நீட் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். நீட் தேர்வு முடிந்தவுடன் மாணவர்கள் நிரப்பாமல் விட்டு சென்ற கேள்விகளுக்கு பதில் எழுதி அவர் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த மோசடிக்காக 3 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றது தொடர்பான ஆவணங்களும் போலீசாரிடம் சிக்கியுள்ளன. இந்த நிலையில் மகாவீர் பிரசாத் சர்மா தாக்கல் செய்த ஜாமீன் மனு பஞ்ச்மஹால் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த ஆண்டு மட்டும்
மட்டுமின்றி கடந்த பல ஆண்டுகளாகவே 3 கூட்டாளிகளுடன் இணைந்து இந்த மோசடியில் மகாவீர் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களை குஜராத்தில் நீட் தேர்வு மையத்தை தேர்வு செய்யும்படி கூறி முறைகேடு அரங்கேற்றப்பட்டுள்ளது. முறைகேடு செய்ய தனது பள்ளியை பயன்படுத்தி வந்த மகாவீருக்கு எதிராக ஆதாரங்கள் உள்ளதால் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீட் முறைகேடு குறித்த விசாரணைக்கு தேசிய தேர்வு முகமை ஒத்துழைக்கவில்லை என்றும் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முறைகேட்டை உறுதி செய்வதற்கான ஆவணங்களை குஜராத் போலீசார் பலமுறை கேட்டும் தேசிய தேர்வு முகமை அதை வழங்கவில்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பீகார் மாநிலத்தில் ஒரே வாரத்தில் 3வது பாலம் இடிந்து விழுந்துள்ளது அம்மாநில மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் உள்ள கிழக்கு சம்பரான் மாவட்டத்தில் கால்வாயின் குறுக்கே 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வந்த பாலம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. மாநில கிராமப்புற பணிகள் துறையின் சார்பில் மோத்திஹாரி என்ற கிராமத்தில் இந்த 16 மீட்டர் நீளத்திலான பாலம் கட்டப்பட்டு வந்துள்ளது. பாலப் பணிகள் நடந்து கொண்டிருந்த போதே இந்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் தீபக்குமார் சிங் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஒரே வாரத்தில் 3வது பாலம் இடிந்த சம்பவத்தால் அம்மாநில மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 18ஆம் தேதி சனிக்கிழமையன்று அம்மாநிலத்தின் ஷிவான் மாவட்டத்தில் கால்வாய் ஒன்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது. அதனையடுத்து 21ஆம் தேதியன்று அராரியா மாவட்டத்தில் 180 மீட்டர் நீளத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது. தற்போது ஒரே வாரத்தில் இன்று மோத்திஹாரியில் பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அம்மாநிலத்தில் கடும் அதிர்ச்சியையும் அம்மாநில அரசின் மீது கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளச்சாராயம் மற்றும் மது குடிப்பதில் உள்ள தீமைகள் குறித்து அரசு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நேரில் சந்தித்து கமல்ஹாசன் ஆறுதல் கூறினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த சம்பவம் அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ நாம் பார்ப்பதை விட நம் எல்லோருக்கும் ஒரு கடமை உள்ளது என்று தெரிவித்தார். சாலை விபத்துகள் நடப்பது என்பதற்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, வாகனங்களின் வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதுபோல் குடிப்பவர்களிடம் குடிக்காதே என அறிவுரை கூறுவதை விட அளவோடு குடியுங்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அவர் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த கமல்ஹாசன், தமிழக அரசு இந்த சம்பவத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வருவதாகவும் இதற்கு மேல் விமர்சனங்கள் எதுவும் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதற்காகத்தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த டிடிவி தினகரன், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை அந்த தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் அப்போது அவர் போராடாமல் அவரை தடுத்தது யார் என்றும் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரே அதிமுக சேர்ந்தவர் தான். இங்கே இவ்வளவு கள்ளச்சாராயம் காவல்துறை காவல் நிலையத்துக்கு பின்னாடியே வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அவரை யார் வாய் போட வச்சதுன்னு தெரியல. இவங்க அங்கே போராட்டங்க ரைட்டு, அவங்க எம்எல்ஏ இங்கே இருந்தவர்னால இதை அங்கே அசம்பிளியில் ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. மேலும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் மற்றும் முதல்வரின் நடவடிக்கையை பொறுத்து அமமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு வெளியிலிருந்து மருந்துகள் வாங்கச் சொல்வதாக உறவினர்கள் கதறும் வீடியோ வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட 17 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 10 பேர் ஆபத்தான நிலையில் தீவிர பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீதி 7 பேர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஆனால் சிகிச்சைக்கு தேவையான அத்தனை மருந்துகளும் ஜிப்மரில் இல்லாததால் சில மருந்துகளை வெளியில் வாங்கி வர பரிந்துரை செய்வதாக கூறப்படுகிறது. இந்த மருந்துகள் வாங்கித்தர தங்களிடம் போதிய பணம் இல்லை என அவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கூறும் வீடியோ தற்போது பரவி வருகிறது. அப்படியே கொடுத்துருவாங்க. 1200 ஒரு டீப்பு ஒரு இதுக்கு 1220 ரூபா ஒரு டீப்பு. இந்தமாரி எந்த டைம் நாங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாங்களும் கூலி வேலைக்கு தானே ஓடுறோம். இப்போ காப்பீடு திட்டம் இல்லாதனால எங்களை மீசா இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. மேலும் அந்த வீடியோவில் ஒவ்வொரு வேளைக்கும் 600 முதல் 1200 ரூபாய் மருந்து மாத்திரைகள் வாங்கி வர மருத்துவர்கள் சொல்வதால் தினசரி 1000 ரூபாய் செலவாகிறது எனவும் அந்த அளவுக்கு தங்களிடம் பணம் இல்லை என்றும் மருந்து சீட்டுகளை காண்பித்து அழுகின்றனர். காப்பீட்டு அட்டை இல்லாததால் வெளியிலிருந்து மருந்து மாத்திரைகள் வாங்கி வருமாறு கூறுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய போது பெண் ஒருவர் தொலைத்த 5 பவுன் தங்கச் சங்கிலி நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 5 மணி நேரம் போராடி தங்கச் சங்கிலியை மீட்டுக் கொடுத்த கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் தினமும் பல ஆயிரம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு ஊர்களில் இருந்து அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் குவிந்தனர். இவர்களில் தூத்துக்குடியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரது மனைவி ஜோதி தமது சகோதரி வாசுகியுடன் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருந்தார். அவர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடியுள்ளனர். அப்போது வாசுகியின் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச்சங்கிலி கடலில் விழுந்து கடற்கரை மணலில் புதைந்து போனது. இதனால் பதறிப்போன ஜோதி தமது கணவர் உதவியுடன் உடனடியாக திருச்செந்தூர் புற காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் தங்கச்சங்கிலி தொலைந்த இடத்திற்கு 50க்கும் மேற்பட்ட கடலோர பாதுகாப்பு குழுவினர் விரைந்தனர். அவர்கள் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களுடன் சேர்ந்து தங்கச்சங்கிலியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தொலைந்து போன தங்கச்சங்கிலி மீட்கப்பட்டது. இதனையடுத்து அந்த தங்கச்சங்கிலியை கடலோர பாதுகாப்பு குழுவினர் திருச்செந்தூர் புற காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் புகார் அளித்த ஜோதி குடும்பத்தாருக்கு போலீசார் தகவல் அளித்து தொலைந்து போன தங்கச்சங்கிலியை பத்திரமாக ஒப்படைத்தனர். தங்கச்சங்கிலியை நீண்ட நேரம் போராடி மீட்டுக் கொடுத்த கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வங்கக்கடலில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்கள் 22 பேரை சிறைபிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகுகளில் வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நூற்றுக்கணக்கான மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 22 மீனவர்களை கைது செய்தது. மேலும் அவர்களின் 3 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு இலங்கை கடற்படையினர் அழைத்துச் சென்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களின் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மதிப்புக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கையில தான் இருக்கிறாரு. நேற்று இன்னைக்கு இருக்காரு. இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த படகை பிடிக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு ஒரு தைரியமான மனநிலையில் இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் இந்த மீனவர்களை சிறைப்பிடிக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்கன்னு சொல்றதை நீங்கள் இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். எந்த மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரியை நம்ம பாரத பிரதமர் இலங்கையில் இருந்தால் கூட இலங்கை அரசாங்கம் மீனவர்களை பிடிக்கிற சூழ்நிலை தான் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய வருது. ஒன்றியத்தில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள மோடி அரசு இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாட்டு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வழங்கப்பட்ட பிரியாணியில் புழு இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.
முகைப்பேர் பகுதியில் வசித்து வரும் குணா என்பவர் தனது குடும்பத்துடன் அருகில் இருந்த தனியார் உணவகத்தில் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டார். அப்போது பிரியாணி எலும்பிற்குள் புழு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அதுகுறித்து கடை மேலாளரிடம் முறையிட்டார். உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு தனது குடும்பத்துடன் சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். இதுகுறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் சூரியன் பண்பலை சார்பில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வைட்டமின் டி வியர்வை நல்லது என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த பிரம்மாண்ட மாரத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சூரியன் பண்பலை சார்பில் 3 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் தூரம் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தானில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மூன்று பிரிவுகளிலும் முதல் இடம் பிடித்தவர்களுக்கு பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்றவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சான்றிதழ்களோடு விதைப்பந்துகளும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி மர்ம நபர்கள் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. மானாமதுரை மற்றும் சுற்றுப்பகுதிகளான துத்திக்குளம், ராஜகம்பீரம், கால்பிரவு, கல்குறிச்சி உள்ளிட்ட வைகை ஆற்றை ஒட்டியுள்ள கிராமங்களில் சமீப காலமாக மணல் திருட்டு அதிகரிப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இரவோடு இரவாக மர்ம கும்பல் இந்த திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் இதனால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு தக்க நடவடிக்கை எடுத்து மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு வேலி போட்டிருக்கோம். வேலி போட்டு அது வேலியை உடைச்சி ஒரு 10-20 லோடு எனக்கு பக்கத்தில் உள்ள லேண்டில் ஒரு 10-20 லோடு மண்ணை திருட்டு நைட்டில் 12 மணிக்கு மேலே அதை பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு ஃபோனில் சொல்லியும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பாக சரியான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா நம்மளோட விவசாயிகள் பாதிக்கும். சுற்றுவட்டில் இருக்க மண் தண்ணி பாதிக்கக்கூடிய நிலத்தை எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இரவு நேரங்களில் மட்டுமே டன் கணக்கில் மண் அள்ளப்படுவதாகவும் மணல் திருட்டை தடுக்க வைகை ஆற்றை ஒட்டியுள்ள அரசு நிலங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 200 ஏரிகள் மற்றும் குளங்களை தூர்வாரி சாதனை படைத்த இளைஞர்களுக்கு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். கஜா புயலின் கோர தாண்டவத்தால் கடந்த 2018ஆம் ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் பல ஆயிரம் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் பேராவூரணி, பட்டுக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி ஆகிய 4 தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து கைஃபா என்ற விவசாய சங்கத்தை உருவாக்கினர். இதன் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் 200 ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை கௌரவிக்கும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆலத்தூர் கிராமத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி எம் சுந்தரேஷ் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 200 ஏரி குளங்களை தூர்வாரிய இளைஞர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினர். இஸ்ரோ உருவாக்கியுள்ள இந்தியாவின் முதல் முழுமையான மறு பயன்பாட்டு ராக்கெட்டான புஷ்பக் விமானத்தின் 3வது திட்ட பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளது. பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்துவதற்காக ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பல கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் இந்த ராக்கெட்டுகள் ஒருமுறை விண்ணில் செலுத்தப்பட்டுவிட்டால் மறுமுறை பயன்படுத்த முடியாது. இதனால் விண்வெளியில் ஏராளமான ராக்கெட் மற்றும் விண்கலங்கள் குப்பைகளாக மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ பூமியில் பயன்படுத்தும் விமானங்கள் மூலம் விண்வெளிக்கு பயணித்து அதே விமானத்தில் பத்திரமாக பூமிக்கு திரும்பும் வகையிலான மறு பயன்பாட்டு ராக்கெட்டான புஷ்பக் விமானத்தை வடிவமைத்துள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் காலை 7:10 மணிக்கு 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து இந்திய விமானப்படையின் சின்ஹோக் வகை ஹெலிகாப்டரில் இருந்து புஷ்பக் விமானம் விடுவிக்கப்பட்டது.
ஆளில்லா விமானமான புஷ்பக் தரவுகளையும் தானியங்கி முறையில் ஆராய்ந்து சரியான வேகத்தில் குறித்த இடத்தில் 3வது முறையாக வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3வது ஏவுகணை திட்ட பரிசோதனையையும் வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளது இஸ்ரோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.